இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவையொட்டி பாயும் வெள்ளம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீண்டும் கனமழை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஹரியானாவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் திணறிய போக்குவரத்து. குஜராத் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்ட மீட்புப் படையினர். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரு வாரத்துக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு திட்டவட்டம். அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விளக்கம். முதல்வர் ஸ்டாலினிடம் ஆதரவு கோரினார் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. தனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என உறுதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி தமிழர்களின் உணர்வுகளை மதிப்பவர் என்றும் புகழாரம். ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. மாண்புமிகு சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். மிகவும் ஆபத்தான பாதையில் ராகுல் காந்தி சென்று கொண்டிருப்பதாக கிரண் ரிஜிஜு விமர்சனம். நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சக்திகளுடன் கைகோர்த்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இனி வாரிசுகளுக்கு இடமில்லை என பழனிசாமி பேச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்று அமைச்சர் ரகுபதியின் கருத்து குறித்து விமர்சனம். திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர்றாராம். எப்போ கனவுல வரலாம், நனவாக முடியுமா? 2026 தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு சமட்டி அடிக்கிற தேர்தலாக இருக்கும். திருச்சியில் 108 ஆம்புலன்ஸை மறித்து தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு. நோயாளி இல்லாமல் பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது வந்ததால் ஆவேசம். எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர் சரத்குமார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழாரம். Supreme Star Sarath Kumar.
நான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. எங்களுடைய மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும் சரி, இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். சென்னை தாம்பரத்தில் பேருந்தில் ஏறுவது போன்று நடித்து செல்போன் திருட்டு. ஆந்திரா மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த இருவர் கைது. விருத்தாச்சலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் பள்ளி வேன் கவிழ்ந்ததால் பதற்றம். காயமடைந்த 8 மாணவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் மாலங்குடியில் லாரி மோதி விபத்து. 4 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். ஆதார் அடையாளச் சான்றுதான், குடியுரிமை சான்று அல்ல என உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக பதில். உத்தரப்பிரதேசத்தில் காளிதேவி கோயிலுக்கு டிராக்டரில் சென்ற பக்தர்கள் மீது கண்டெய்னர் லாரி மோதி கோர விபத்து. 8 பேர் உயிரிழப்பு, 40 பேர் காயம். தூய்மை பணியாளர்களுக்கென சிறப்பு நலத்திட்டத்தை அறிவித்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. விபத்து காப்பீடாக 1 கோடி ரூபாய், உயிர் காப்பீடாக 10 லட்சம் ரூபாய் கொண்ட தொகுப்பு அறிவிப்பு. விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமான் தான். பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான அனுராக் தாக்கூர் பேச்சால் சர்ச்சை. திருமணம் குறித்து நகைச்சுவையாக பேசிய ராகுல் காந்தி. லாலுவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பீகார் பரப்புரையில் பேச்சு. चिराग पासवान से अगर आप सवाल जो पूछ रहे हैं, हम इस पे कोई टिप्पणी नहीं करेंगे, लेकिन उनको सलाह जरूर देंगे. हमारे बड़े भाई जल्द से जल्द शादी कर लें. IANS से अभिषेक मेरे लिए भी एप्लीकेबल है. नहीं चल रही है इसके फादर के साथ. இந்தியாவின் பயண சேவைகள் சந்தையில் ராபிடோ தான் தங்கள் நிறுவனத்திற்கு பெரிய போட்டியாளர். ஊபர் நிறுவனத்தின் தலைவர் டாரா கோஷோஷாகி பேச்சு. ஆயிரத்து 1971 ஆண்டு நடந்த போருக்காக பாகிஸ்தான் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரிடம் வங்கதேச அரசு வலியுறுத்தல். ரஷ்யாவின் போரை நிறுத்தவே இந்தியாவுக்கு அதிக அளவில் வரி விதிப்பு. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் விளக்கம். விரைவில் இந்தியா வருகிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. பயண தேதியை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக இந்தியாவிற்கான தூதர் போலிஷ்சுக் தகவல். ஏமனில் ஹவுதி குழுக்கள் கைவசம் இருக்கும் சனாவில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல். அதிபர் மாளிகை வளாகம், ஆயுத கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். விஜய் கூட நடித்த பிறகு அடுத்த தளபதி குட்டி தளபதி என
கிண்டலுக்கு ஆளானதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேச்சு. அண்ணன் அண்ணன்தான், தம்பி தம்பிதான் என விமர்சிப்பவர்களுக்கு பதில். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி 276 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி படுதோல்வி. இலங்கை தலைநகர் கொழும்புவில் களை கட்டிய காத்தாடி திருவிழா. வானை ரம்மியமாக்கிய பல்வேறு வடிவிலான காத்தாடிகளை கண்டு பொதுமக்கள் பரவசம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.